இன்னைக்கு காங்கேயத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரத்தப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் நம்ம கஸ்டமருடைய தோட்டத்தில் அவர் புதுசாக போட்டு போர்வெல்லில் டெஸ்டிங் மோட்டார் மாட்டலான்னு வந்தோம். இந்த போர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஈரமண்ணு தான் வந்து பெருசாக தண்ணி வலின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. 300 அடி தண்ணி டச் ஆச்சு. 1100 அடி ஓட்டியிருந்தாங்க. நம்ம 1060 அடி மாட்டிட்டு மோட்டார் ரன் பண்ணிட்டோம். தண்ணி இப்போ மணிக்கு ஒரு 5500 லிட்டர் வர அளவு நல்லா வருது. நம்ம அங்கேருந்து ஒரு கருப்போஸ் போட்டு தண்ணி வந்து கிணத்துக்கு போகிற மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேருந்து பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப 3 நாள் கேட்டிருந்தாங்க. 3 நாள் கழிச்சு வந்து மோட்டார் கழட்டலான்னு வந்தோம். மழை வர்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து வண்டியெல்லாம் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாக்கி ஏற்றும் போது மழை வந்துடுச்சு. நிற்கட்டும் அப்படின்னு வண்டியில் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே மழையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். எப்போவுமே மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன மன உளைச்சல் இருந்தாலும் அது அப்படியே காணாமல் போயிருங்க. அதுதான் மழை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு மழை பிடிக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் நல்லா பேஞ்சது மழை. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூரிட்டு மழை நின்றுச்சு. நம்ம டெஸ்ட்டு கழட்டுறக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோட்டரை ஓட்டி பார்த்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்ம 1060 அடி மாட்டியிருந்தோம். ஃபைனலாக கழட்டி மோட்ரு மேலே எடுத்துட்டோம். பைப்பு மோட்ரு கேபிள் எல்லாம் நம்ம வண்டியில் வச்சு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். மழை நல்லா பெஞ்சதுனால காட்டில் வந்து வண்டி நல்லா வீல் இறங்கிருச்சு. முன்னாடி பின்னாடி விட்டு ஆசை காட்டி ரொம்ப நேரம் சிரமப்பட்டு அப்புறம் டயருக்கெல்லாம் பறிச்சு விட்டு வெளியே எடுக்கிறதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஃபைனலாக வண்டி வெளியே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் மோட்டர் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.